ஆண்மகனின் பலவீனத்தால் இன்று ராதா தனது கணவரை ஒரு மருத்துவரிடம் கொண்டு வந்துள்ளார். ஏனெனில் தீரு தனது மனைவியுடன் நெருக்கமாக இருக்க பயப்படுகிறார். ஒரு வகையில் இதற்கு ராதாவே காரணம். ஏனெனில் தீருவுடன் அவளது திருமணம் கட்டாயமாக நடந்தது. அதனால்தான் திருமண இரவில் அவனை மோசமாகவும் கேவலமாகவும் பேசி அவமானப்படுத்தினாள். இதனால் தீருவின் மனதில் உடலுறவை பற்றிய ஒரு பயம் உருவாகிவிட்டது. மற்றொரு பக்கம் இன்னும் முழு கிராமத்திலும் பயம் நிலவுகிறது. ஏனெனில் போலீசார் மிகவும் முயற்சி செய்தும் புதிய மணமகள்களின் கொலைக்காரர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் கிராமத்தின் தலைவரும் தனது மகளின் திருமணத்தை முடிவு செய்கிறார். டி அவர்களிடம் திருமணத்தை சில நாட்கள் ஒத்திவைக்க சொல்லுகிறார். ஆனால் தலைவன் கூறுகிறார், என் மகளை தொடுவது தூரம், யாரும் அவளை நோக்கி கண் உயர்த்தி கூட பார்க்க முடியாது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவன் மகளும் அதே போல கடத்தப்படுகிறாள். பெண் கூறுகிறாள், எங்க அப்பாவுக்கு தெரிந்தால் அவர் உன்னை கிழித்து விடுவார். ஆனால் இதற்கு பிறகும் கொலைக்காரன் பயமின்றி தனது வேலையை செய்ய தொடங்குகிறான். இப்போது கிராமத்தில் தொடர்ந்து நடைபெறும் கொலைகளை பார்த்து கொலைக்காரனை பிடிக்க போலீஸ் அதிகாரி டி தானே திருமணம் செய்து கொள்கிறார். அதே இரவு ராஜாவுக்கு தனது வீட்டின் சூட் கேஸில் சில பெண்களின் பிரா மற்றும் அவர்களின் நகைகள் கிடைக்கின்றன. அவை கொல்லப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் சொந்தமானவை.